ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ என்ன பார்த்துட்டு இருக்கோம், இந்தியன் எக்கனாமியோட சீரீஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். என்சிஆர்டி சீரீஸ் கிளாஸ் 9th என்சிஆர்டி. அதில் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்தோம். ஐ ஹோப் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது அந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் லேண்ட். லேண்ட் வந்து கண்டிப்பா தேவை. ரெண்டாவது அந்த லேண்ட்ல வேலை செய்யறதுக்கான லேபர் வந்து நமக்கு தேவை. மூணாவது வந்து பிசிக்கல் கேபிட்டல் வந்து நமக்கு வந்து தேவை. அந்த பிசிக்கல் கேபிட்டல்ல டூல்ஸோ பில்டிங்ஸோ ஏதாச்சும் இருக்கலாம், இல்லை மணியா இருக்கலாம். அதை வந்து நம்ம ஃபிக்ஸட் கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு ரெண்டு டைப்ஸாக பார்த்தோம். அண்ட் தென் கடைசியாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா இட் இஸ் ஹியூமன் கேபிட்டல். எதுக்கு ஹியூமன் கேபிட்டல் தேவை? ஸோ இது எல்லாத்தையும் டுகெதர் கொண்டு வந்து ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூமன் கேபிட்டல் வந்து நமக்கு தேவை. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் எங்கே ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா பாலம்பூரில் ஃபார்மிங் எப்படி பண்ணுறாங்க, அங்கே லேண்டெல்லாம் வந்து எப்படி என்னெல்லாம் என்னெல்லாம் இந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கோ என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் லேண்ட் இஸ் ஃபிக்ஸட். ஒரு 7 கொஷின்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் வந்து ஃபிக்ஸடு எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபார்மிங் இஸ் த மெயின் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி இன் பாலம்பூர். பாலம்பூரோட மெயின் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி ஃபார்மிங் தான். ஸோ நமக்கு தெரியும் 75% of the people who are working are dependent on farming for their livelihood. ஸோ அந்த பாலம்பூர்ல இருக்கிற 75% பீப்புள் வந்து எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க? ஒரு ஃபார்மிங்கை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட வாழ்க்கைக்காக. ஸோ தே குட் பி ஃபார்மர் ஆர் ஃபார்ம் லேபரர்ஸ். அவங்க வந்து எப்படின்னா அவங்க வந்து ஃபார்மர்ஸாக இருப்பாங்க, இல்லை ஃபார்மில் வேலை பார்க்குற ஒருத்தவங்களா இருப்பாங்க. ஓகே, கொஞ்சம் வசதியானவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபார்மர்ஸாக இருப்பாங்க. இல்லை கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபார்மில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, ஃபார்ம் லேபரர்ஸாக இருப்பாங்க. ரைட்டா? ஸோ த வெல்-பீயிங் ஆஃப் தீஸ் பீப்புள் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஆன் த ஃபார்ம்ஸ். ஸோ அந்த பீப்புள் அந்த 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 வில்லேஜில் இருக்கிற மக்களோட நலன் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்ம்ல எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ நல்ல ப்ரொடக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த மக்கள் எல்லாம் செழிப்பா இருப்பாங்க, இல்லை ப்ரொடக்ஷன் நடக்கலை அப்படின்னா அவங்க வறுமையில் இருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து தான் வந்து அங்கே என்ன நடக்க போகுது, அவங்களோட வெல்பீயிங் வந்து இருக்க போகுது. ரைட்? ஸோ பட் ரிமெம்பர் தட் தேர் இஸ் அ பேசிக் கன்ஸ்ட்ரெயின்ட் இன் ரைசிங் ஃபார்ம் ப்ரொடக்ஷன். ஆனா இந்த ஃபார்ம் ப்ரொடக்ஷனை ரைஸ் பண்றதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு கஷ்டம் இருக்கு. என்ன அப்படின்னா லேண்ட் ஏரியா அண்டர் கல்டிவேஷன் இஸ் ப்ராக்டிக்கலி ஃபிக்ஸட். ஸோ லேண்ட் ஏரியா எப்படி இருக்குமா, ப்ராக்டிக்கலாக ஃபிக்ஸடாக இருக்கும். ஒரு ஆளுக்கு இவ்வளோ நிலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஃபிக்ஸட், அதை மாற்றவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சின்ஸ் 1916 பாலம்பூர் there has no expansion in land area அண்டர் கல்டிவேஷன். ஸோ என்ன பண்ணல, 1960ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த பாலம்பூர்ல இருக்கிற ஏரியா லேண்ட் ஏரியாவை எக்ஸ்பாண்டே பண்ணல கல்டிவேஷனுக்காக. அதுக்கப்புறம் பை தென் சம் ஆஃப் த வேஸ்ட்லேண்ட்ஸ் இந்த வில்லேஜ் ஹேட் பீன் கன்வெர்டட் இன்டு கல்டிவபிள் லேண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்க அந்த அந்த வில்லேஜ்ல இருக்கிற வேஸ்ட் லேண்ட் எல்லாம் கல்டிவபிள் லேண்டா மாத்த ட்ரை பண்றாங்க, மாத்துறாங்க. ஆனாலும் தேர் எக்ஸிஸ்ட் நோ ஃபர்தர் ஸ்கோப் டு இன்க்ரீஸ் ஃபார்ம் ப்ரொடக்ஷன் பை பிரிங்கிங் நியூ லேண்ட் அண்டர் கல்டிவேஷன். ஆனா என்ன இல்லை, ஃபர்தரா எந்த ஸ்கோப்புமே இல்லை. அவ்வளவுதான், இருக்கிற எல்லா லேண்டையும் மாத்திட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, ஃபார்ம் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு நியூ லேண்டை கல்டிவேஷனுக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை ரீச் பண்ணிடுச்சு பாலம்பூர். ஓகே, ஸோ லேண்ட் வந்து ஃபிக்ஸட், இவ்வளவுதான், இந்த குறிப்பிட்ட லேண்டுக்குள்ளதான். ஸோ இவ்வளவுதான் லேண்டு, இதுக்குள்ள நீங்க என்ன கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணுமோ அதை பண்ணிக்கோங்க. ஆனா இந்த வில்லேஜ்ல இருக்கிற 75% பீப்புள் இந்த லேண்டை பேஸ் பண்ணி தான் இருக்க போறாங்க. அவங்களோட வெல்பீயிங் இந்த ஃபிக்ஸட் லேண்டை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு பாலம்பூர் வந்துருச்சு. ஓகே, அண்ட் இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டா அஃப்கோர்ஸ் படிக்கணும். நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சம்டைம்ஸ் இதுவுமே கொஸ்டின்ஸ்ல வந்து வரலாம். ரைட்? த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷரிங் லேண்ட் இஸ் ஹெக்டேர். ஸோ இது நமக்கு தெரியும், ஒரு லேண்டை மெஷர் பண்ணணும், அது வந்து ஹெக்டேர்ல வந்து மெஷர் பண்றோம். ரைட்டா? ஸோ லோக்கல் யூனிட்ஸ்ல வந்து அது எப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிகா, குயிந்தா, ஸோ இந்த மாதிரி லோக்கல் டேர்ம்ஸ். ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். எங்க இம்பார்ட்டன்ட்னா எக்கனாமில இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஹிஸ்டரி படிக்கும்போது இந்த மாதிரி எந்த பீரியட்ல லோக்கல் லேண்டோட லோக்கல் யூனிட் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு ஹிஸ்டரியில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, எக்கனாமில வந்து அது மாதிரி தேவை கிடையாது. அண்ட் 1 hectare equals the area of one square of a square with one side measuring. ஸோ இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம், லெட்ஸ் லீவ் இட்.
ஸோ இது ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இங்க வந்து ஒரு லேண்ட் இருக்கு, அது வந்து ஃபிக்ஸடான ஒரு லேண்ட், ரைட்டா. அண்ட் செகண்ட் பாயிண்ட், இஸ் தேர் அ வே ஒன் கேன் க்ரோ மோர் ஃப்ரம் த சேம் லேண்ட். ஒரு லேண்ட்ல இருந்து அதிகமா நம்ம வந்து என்ன ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியுமா? இஸ் தேர் அ வே ஒன் கேன் க்ரோ மோர் ஃப்ரம் த, ஒரு சேம் லேண்ட்ல இருந்து அதிகமான growth வந்து நம்மளால எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் செகண்ட் கொஸ்டின், சரியா. So, in the kind of crops grown and facilities available, Palampur would resemble a village of the western part of the state of Uttar Pradesh. So, இந்த மாதிரி இந்த க்ரோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்தாலும் இந்த பாலம்பூர் வந்து எப்படி இருக்கா, ஒரு உத்தரப்பிரதேஷ்ல இருக்க வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ஸ்டேட், சாரி, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற ஒரு வில்லேஜ் மாதிரி வந்து இந்த பாலம்பூர் வந்து இருக்கு. ஸோ இதுல என்ன சொல்றாங்க, ஆல் லேண்ட் இஸ் கல்டிவேட்டட் இன் பாலம்பூர். பாலம்பூர்ல இருக்க எல்லா லேண்டும் கல்டிவேட்டட் ஆகிருக்கு. நோ லேண்ட் இஸ் லெஃப்ட் ஐடியல். எந்த ஒரு லேண்டும் என்ன ஆகல ஐடியல் அப்படின்னா சும்மா விடுறது, ஐசோலேட்டடா எந்த ஒரு கல்டிவேஷனும் நடக்காம சும்மா வந்து விடல. ஸோ எல்லா லேண்டுமே கல்டிவேஷன்ல தான் இருக்கு. ஸோ டூரிங் த ரெய்னி சீசன் ஃபார்மர்ஸ் க்ரோ ஜாவர் அண்ட் பாஜ்ரா. ஸோ ரெய்னி சீசன் அப்போ என்ன பண்றாங்க, அதாவது ரெய்னி சீசனை வந்து கேரிஃப் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. வி வில் ஸ்டடி அபவுட் கேரிஃப்னா என்ன, ராபினா என்ன, ஜெயித் அப்படின்னு ஒரு சீசன் படிப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம படிப்போம். இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கோங்க, ரெய்னிங்கிறது கேரிஃப் சீசன். அதுல வந்து ஜாவரும் பாஜ்ராவும் வந்து சில மில்லட் கைண்ட வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க, ரைட்டா. ஸோ தீஸ் பிளான்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் கேட்டல் ஃபீட். இந்த பிளான்ட்டை வந்து கேட்டல் ஃபீடா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இட் இஸ் ஃபாலோட் பை த கல்டிவேஷன் ஆஃப் பொட்டேட்டோ. ஸோ அக்டோபர் அண்ட் டிசம்பர், ஸோ ரெய்னி சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்டோபர் அண்ட் டிசம்பர்ல வந்து என்ன ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா பொட்டேட்டோ வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் அகெயின் இந்த வின்டர் சீசன், வின்டர்ல வந்து ஃபீல்ட்ஸ் ஆர் சோன் வித் வீட். ஏன் வீட்டு ரைஸ் மாதிரி எல்லாமே வந்து நமக்கு வந்து அதுக்கு பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் வந்து தேவை. ஸோ அதுக்காக வந்து ஒரு வின்டர் சீசனை சூஸ் பண்ணி வீட்டை வந்து சோ பண்றாங்க. And from the wheat produced, farmers keep enough wheat for the family's consumption and sell the surplus wheat at the market at dry catch. ஸோ அந்த வீட் ப்ரொடக்ஷன்ல இருந்து அவங்க குடும்பத்துக்கு தேவையான வீட்டை வந்து அவங்க கிட்ட வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் எங்க செல் பண்றாங்கன்னா ராய்கஞ்சில் போய் செல் பண்ணிடுறாங்க. ராய்கஞ்சுங்கிறது பக்கத்து ஊருன்னு பார்த்தோம்ல, ஸோ அங்கே போய் செல் பண்ணிடுறாங்க. அண்ட் எ பார்ட் ஆஃப் த லேண்ட் ஏரியா இஸ் ஆல்சோ டிவோட்டட் டு சுகர் கேன். ஸோ இந்த பார்ட் ஆஃப் த லேண்ட் ஏரியாவில் என்னவும் கல்டிவேட் பண்ண போகிறாங்க, சுகர் கேனும் கல்டிவேட் பண்ணுறாங்க. அந்த சுகர் கேன் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போடுறாங்க, விச் இஸ் ஹார்வெஸ்டட் ஒன்ஸ் எவ்ரி இயர். வருஷத்துக்கு ஒரு ஒரு டைம் வந்து சோ பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சைக்கிள் தான் சுகர் கேனுக்கு, ரைட். ஸோ சுகர் கேன் இன் இட்ஸ் ரா ஃபார்ம் ஆர் எஸ் ஜாக்ரி இஸ் சோல்டு டு ட்ரேடர்ஸ் இன் ஷாப்பூர். ஸோ சுகர் கேனாவோ இல்லை ஒரு ஜாக்ரியா வெள்ளமாவோ செஞ்சு பக்கத்துல ஷாப்பூர் அந்த ஊர்ல இருக்கிற ட்ரேடர்ஸ் கிட்ட வந்து வித்துடுறாங்க, சரியா. ஸோ த மெயின் ரீசன், ஸோ இப்போ என்னென்னலாம் பார்த்தோம் நம்ம, ஒரு கேரட் சீசன்ல ஜோவர் பாஜ்ரா போடுறாங்க, ராபில வீட் போடுறாங்க, அதுக்கு நடுவில் ஒரு பொட்டேட்டோ கல்டிவேஷன் பண்ணாங்க, அதே சேம் டைம்ல சாரி என்னது சுகர் கேனும் கல்டிவேட் பண்றாங்க. அப்போ ஒரே லேண்டில் நிறைய விஷயம் ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா. இதுதான் வந்து நம்ம சொன்னோம், ஒரே ஃபீல்டுல இருந்து நம்மளால அதிகமாக க்ரோ பண்ண முடியுமா? எஸ், முடியும். So the main reason ஏன் வந்து the farmers are able to grow 3 different crops in a year in Palampur is due to well developed system of irrigation. எப்படி வந்து இந்த பாலம்பூர்ல இருக்கிற பீப்புளால ஒரு வருஷத்துல இவ்வளோ கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ண முடியுது அப்படின்னா மெயினான ரீசன் வந்து அங்க இருக்கிற இரிகேஷன் சிஸ்டம். ஸோ அது வந்து ஒரு வெல் டெவலப்டான ஒரு இரிகேஷன் சிஸ்டம் வந்து அங்கே வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரீசனால தான் அவங்களால என்ன பண்ண முடியுது, ஒரு ஒரு வருஷத்துல இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் கல்டிவேட் பண்ண முடியுது. இன்னொரு மெயின் என்ன அப்படின்னா இட் இஸ் எலக்ட்ரிசிட்டி. அங்க வந்து என்ன இருக்கு, நிறைய எலக்ட்ரிசிட்டி வந்து இருக்கு. ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து எதுக்கு தேவை, பர்சன் இந்த இரிகேஷனுக்காகவோ இல்லை இதுக்கா மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி வந்து தேவை இல்லையா. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பர்சன் வீல்ஸ் வந்து வச்சிருக்காங்க, இந்த மாடு பின்னாடி ஒன்று கட்டி விட்டு உழுவாங்கல்ல இரிகேட் இது பண்ணும்போது, அது வந்து வச்சிருக்காங்க. until then used by farmers to draw water from the wells. ஆல்சோ அந்த பர்ஷன் வீல்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வெல்ஸ்லேருந்து வாட்டர் எடுக்கிறாங்க. ஸ்மால் ஃபீல்டு இரிகேட் பண்ணுறதுக்கு வெல் வாட்டரை வச்சு யூஸ் பண்ணுறாங்க யூசிங் தட் பர்ஷியன் வீல். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய டெக்னாலஜி இருக்கிறதுனால பாலம்பூரில் வந்து இந்த மாதிரி 3 கைண்ட் ஆஃப் இது வந்து கிராப் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு இயரில் பாசிபிளாக இருக்கு. And people saw that electric run tubes could irrigate much
லார்ஜர் ஏரியாஸ் ஆஃப் லேண்ட் மோர் எஃபெக்டிவ்லி. ஸோ நம்ம வந்து கையில் இறைச்சி தண்ணி இறைச்சி நிறைய ஒரு பெரிய லேண்டில் பாஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல யார் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி டியூப்வெல்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அந்த பீப்புள் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ டியூப்வெல்ஸ் ஆர் இன்ஸ்டால் பை கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் டியூப்வெல்ஸ் வந்து போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹவர் ஃபார்மர் ஸ்டார்டட் செட்டிங் அப் பிரைவேட் டியூப்வெல்ஸ். அப்போ ஃபார்மர்ஸே வந்து ஒரு பிரைவேட் டியூப்வெல்ஸை வந்து போட்டுக்கிட்டாங்க. As a result, by mid 1970, the entire cultivated area of 200 hectares எல்லாமே அந்த 1970க்குள்ள அந்த நடுவில் 1970 நடுலலாம் வந்து அந்த 200 hectares ஆஃப் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, இரிகேட்டட்குள்ள வந்துடுச்சு. எல்லாத்துலேயுமே டியூப்வெல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு ரியாலிட்டி கொடுத்துருக்காங்க. நாட் ஆல் வில்லேஜஸ் இந்தியா ஹேவ் சச் ஹை லெவல்ஸ் ஆஃப் இரிகேஷன். ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா வில்லேஜஸ்லையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஆஃப் இரிகேஷன் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ரிவரைன் பிளைன்ஸ், கோஸ்டல் ரீஜன்ஸ் இன் அவர் கண்ட்ரி ஆர் வெல் இரிகேட்டட். ஸோ இந்த ரிவரைன் பிளைன்ஸ், கோஸ்டல் ரீஜன் இதை தவிர மற்ற ஏரியா எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு இரிகேட்டடாக இருக்கு. ஸோ இன் கான்ட்ராஸ்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா பிளாட்டோ ரீஜன்ஸ் சஜஸ் டெக்கான் பிளாட்டோ. ஸோ டெக்கான் பிளாட்டோ அப்படிங்கிறது இந்தியாவோட இந்தியா எப்படி இருக்குமா, ஸோ இந்த இடம் இதுதான் டெக்கான் பிளாட்டோ. ஸோ இந்த டெக்கான் பிளாட்டோ ரீஜன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா லோ லெவல்ஸ் ஆஃப் இரிகேஷன், அங்கே இரிகேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. Of the total cultivated area in the country, a little less than 40% is irrigated even today. ஸோ ஒரு கண்ட்ரியோட டோட்டல் லேண்ட்ல ஒன்லி 40% தான் என்னவா இருக்கா, இரிகேட்டடா இருக்கு இன்னைக்கும். ஈவன் டுடே இன்னைக்கும் தான். ஆமா. ஸோ இந்த ரிமைனிங் ஏரியாஸ் ஃபார்மிங் இஸ் லார்ஜ்லி டிபெண்டட் ஆன் ரெயின்ஃபால். ஸோ மற்ற ஏரியாலலாம் எப்படி அக்ரிகேட் பண்றாங்க அப்படின்னா it is depending on the rainfall only. Okay. Yes, and to grow more than one crop on a piece of land during the year is known as multiple cropping. So இங்க வந்து நம்மளுக்கு இன்னொரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் மல்டிபிள் கிராப்பிங். ஸோ ஒரு வருஷத்துல நம்ம வந்து மோர் தென் ஒன் கிராப்பை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் ஒரே பீஸ் ஆஃப் லேண்ட்ல அப்படின்னா that is called to be multiple cropping. Okay, so it is the most common way. இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனை வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து லேண்ட் ஃபிக்ஸடுன்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த பர்டிகுலர் லேண்ட்ல நம்ம ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து ஒரு காமனான வே. ஓகே, ஸோ ஆல் ஃபார்மர்ஸ் இன் பாலம்பூர் க்ரோ அட்லீஸ்ட் 2 மெயின் கிராப்ஸ். ஸோ இந்த பாலம்பூர்ல இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸும் அட்லீஸ்ட் என்ன பண்றாங்க, 2 மெயின் கிராப்ஸ் யாச்சும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ மெனி ஆர் க்ரோயிங் பொட்டேட்டோஸ் தேர்ட் கிராப். ஸோ தேர்ட் கிராப்பாக தான் இந்த பொட்டேட்டோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாஸ்ட் 15 to 20 இயர்ஸாவே. கிளியர். ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க, ஒரு லேண்டில் நம்மளால எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். எஸ், பண்ண முடியும். அது எந்தெந்த வேலை பாசிபிள்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு இன்க்ரீஸ் த ஏரியா அண்டர் இரிகேஷன். ஸோ நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நடுவில் ஏதாவது கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் ஆன்சர் ஃபார் தட். நீங்களே வந்து எழுதி பாருங்க. இஸ் இட் இம்பார்ட்டன்ட்? ஆமா இம்பார்ட்டன்ட் தான். அப்போ இதுக்கு இப்போ இரிகேஷனுக்கு கீழே வந்து நம்ம நிறைய ஏரியாவை கொண்டு வந்தோம்னா அதுல என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ப்ரொடக்ஷன். ஸோ இந்த பாலம்பூர் தான் நம்மளுக்கு ஒரு கேஸ். ஸோ இங்க வந்து நிறைய இரிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 கைண்ட் ஆஃப் கிராப்ஸ் வந்து நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ அது வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் வாட் அபவுட் த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமாக நம்ம வந்து செலவு பண்ண போறோம். ஸோ இட் இஸ் நாட் அ சிம்பிள் திங், ஒரு சின்ன விஷயம் இல்லையா. எல்லா லேண்டையும் நம்ம இரிகேஷன் கொண்டு வரணும்னா நிறைய எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அகைன் எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டில் நவ் நம்ம ஃபாசில் ஃபியூவல்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் தென் இதனால நம்மளுக்கு குளோபல் வார்மிங் மாதிரியான ஒரு சில கேசஸ் வந்து நடக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா இப்போ கிளாஸ் 9th தான் நீங்க வந்து மூவ் பண்றீங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாம இதுல கேட்கப்படுற சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க யூபிஎஸ்சி பேட்டர்ன்ல நீங்க வந்து ஆன்சர் ரைட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ராக்டிஸா வந்து இருக்கும். சரியா, அதுக்காக சொன்னேன். ஸோ ஜஸ்ட் ரைட். எதுக்காக வந்து நம்ம இரிகேஷன் நிறைய ஏரியாவை இரிகேஷனுக்குள்ள கொண்டு வரணும், ஓகேவா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். And you have seen that one way of increasing production from the same land is multiple cropping. ஆமா பார்த்தோம். ஒரு வே தான் இந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு வே வந்து மல்டிபிள் கிராப்பிங். There is other way to use modern farming methods for higher yield. ஸோ நமக்கு ஹையர் ஈல்டு கிடைக்கிறதுக்காக நம்ம சில மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் ஹையர் ஈல்டு? ஸோ ஈல்டுனா என்ன, ஹையர் ஈல்டுனா என்ன? ஸோ ஈல்டுனா என்ன? ஈல்டு இஸ் மெஷர்ட் ஆஸ்
crop produced on a given piece of land during a single season. ஒரு சீசன்ல, ஓகே, ஒரு சீசன்ல ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட்ல எவ்வளவு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, கிராப் ப்ரொடக்ஷன் எவ்வளவு நடந்திருக்கு. இப்போ ரைஸ் போடுறீங்க அப்படின்னா எத்தனை டன்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து ஒரு சீசன்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்க, அதுதான் என்னது ஈல்டு. ஓகே, எவ்வளவு வந்து உற்பத்தி பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஈல்டு. சரியா? ஸோ ஹையர் ஈல்டுனா அதிகமான உற்பத்தி பண்றதுக்கு நம்மளுக்கு சில மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்து இருந்துச்சு. என்னது அப்படி அப்படின்னா, till the mid 1960 the seeds used in cultivation were traditional ones with relatively low yield. ஸோ நாட்டு விதைகள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் 1960 வரைக்கும். அதுல வந்து ஒரு ஈல்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப கம்மியான ஈல்டா தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் நீடட் லெஸ் இரிகேஷன். ஆனா இந்த ட்ரெடிஷ்னல் சீட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு, அதுக்கு வந்து கம்மியான அளவான தண்ணி கொடுத்தா போதும், இரிகேஷன் வந்து கம்மியா கொடுத்தா போதும். ஃபார்மர்ஸ் என்ன பண்ணாங்க, ஃபார்மர்ஸ் யூஸ் கவு டங் அண்ட் அதர் நேச்சுரல் மேன்யூசர்ஸ் ஃபர்டிலைசர். ஸோ கவு டங்கோ இல்ல ஃபர்டிலைசர்ஸ், நேச்சுரல் மேன்யூஸோ வந்து யூஸ் பண்ணாங்க ஃபர்டிலைசர்ஸா. ஆல் தீஸ் வேர் ரெடிலி அவைலபிள். அவங்களுக்கு வந்து அது வந்து ரெடியா, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே கவு வச்சிருப்பாங்க, கவோட டங் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வெஜிடபிள் வேஸ்ட், லீஃப் வேஸ்ட், இந்த மாதிரி வேஸ்ட்டை தான் மேன்யூரா யூஸ் பண்றாங்க. அதுவுமே இந்த ஃபார்மிங் ஃபீல்டில் வந்து கண்டிப்பா இருக்கதான் போகுது. ஸோ அவங்க வந்து வெளியே போய் அதை வாங்க தேவை கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஆஃப்டர் இன் லேட் 1960s இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு வருது. ஸோ யாரு கிரீன் ரெவல்யூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க, யாருக்கு அந்த பெருமை சேரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் நம்ம இந்திரா காந்தி. மேம் இந்திரா காந்தி தான் வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து ரொம்ப பாப்புலரா ஆக்கியிருப்பாங்க. ஸோ லேட் 1960ஸ்ல கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று வருது. இன்ட்ரடியூஸ் த இந்தியன் ஃபார்மர் டு கல்டிவேஷன் ஆஃப் வீட் அண்ட் ரைஸ் யூசிங் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட். ஸோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல ப்ரொடக்ஷன், அதாவது ஃபுட் செக்யூரிட்டியை வந்து அச்சீவ் பண்ணணும். இந்தியா வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி ஃபுட்டுக்கு இருக்கக்கூடாது, அவங்களோட ஃபுட்டை நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க, ரைஸ் அண்ட் வீட்டோட ப்ரொடக்ஷனை. அதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ். ஸோ அந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சு. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஃபுட் செக்யூரிட்டியை அச்சீவ் பண்ணோம், எல்லாத்துக்குமே பசி வந்து ஆறுச்சு, எல்லா இந்த ஹியூஜ் பாப்புலேஷனுக்கும் நம்மளால ஃபுட் கொடுக்க முடிஞ்சது. ஓகே, ஆனா சில டிஸ்அட்வான்டேஜஸும் அதுல வந்து இருந்துச்சு, பார்க்கலாம். ஸோ கம்பேர்ட் டு த ட்ரெடிஷ்னல் சீட்ஸ், த ஹெச்ஒய்வி சீட்ஸ் ப்ராமிஸ் டு ப்ரொடியூஸ் மச் கிரேட்டர் அமௌண்ட்ஸ் ஆஃப் கிரெயின் ஆன் அ சிங்கிள் பிளான்ட். ஸோ ஒரு சிங்கிள் பிளான்ட்டே வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நிறைய கிரெயின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது இந்த ஹெச்ஒய்வி யூஸ் பண்ணும்போது. Okay, as a result, the same piece of land would now produce far larger quantities of food grains than was possible earlier. So, அதனால என்ன ஆச்சு, the same piece of land, ஒரு piece of land தான், அதே piece of land தான், ஆனா production வந்து multiple times increase ஆச்சு இந்த HYV யூஸ் பண்ணதுனால. ரைட்டா? So, the HYV seeds, however, need a plenty of water. What is the disadvantage னா, இந்த சீடுக்கு வந்து நிறைய வாட்டர் தேவை, plenty of water வந்து தேவை, and also chemical fertilizers and pesticides to produce best result. அதே மாதிரி வாட்டர் நிறைய தேவை, ஃபர்டிலைசர்ஸ் நிறைய தேவை, பெஸ்டிசைட்ஸ் நிறைய தேவை. ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வேணும்னா இது எல்லாமே தேவை அந்த ஹெச்ஒய்வி சீட்ஸுக்கு. ஓகே, அண்ட் higher yields were possible only from a combination of HIV seeds, irrigation, chemical fertilizer. ஸோ எப்போ மட்டும்தான் நம்மளால ஹையர் ஈல்டு பார்க்க முடியுது, நம்ம வந்து ஒரு ஹெச்ஐவி சீட் வச்சிருக்கோம், இரிகேஷன் பண்றோம், ஃபர்டிலைசர் கொடுக்குறோம், பெஸ்டிசைட்ஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் திங்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால ஹையர் ஈல்டை வந்து பார்க்க முடிஞ்சது, மற்ற டைம்ல பார்க்க முடியல. அப்போ யாரு, ஃபார்மர்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஹரியானா அண்ட் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் were the first to try out modern farming method in India. ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் அண்ட் ஹரியானா பீப்புள் தான் இந்த ஃபார்மிங்கை வந்து ஒரு பெரிய லெவல் ஆஃப் பிஸ்னஸாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் எதனால அப்படின்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெச்ஒய்வியை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, கமர்ஷியலைஸ் பண்ணாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸுமே நிறைய நல்லா இருக்கும். So the farmers in this region set up tube wells for irrigation and made use of HY seeds, chemical fertilizer, pesticides இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. And some of them என்ன வாங்குறாங்க, farm machineries like tractors, threshers அந்த களை எடுக்கிறது, ஓகே, த்ரெஷர்ஸ், பிளவிங் பண்றதுக்கு, ஹார்வெஸ்டிங் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமான மிஷின்ஸ் எல்லாம் வந்து வாங்குறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன நடக்குது, ஹை ஈல்ட் ஆஃப் வீட்டும் வந்து அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது.
Okay, so in Palampur, the yield of wheat grown from the traditional varieties was 1300 kilogram. So எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பெர் ஹெக்டேருக்கு 1300 கிலோகிராம் வந்து ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஹெச்ஒய்வி சீட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஈல்டு எப்படி இருக்கு 3200 டபுள் த டைம்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தேர் வாஸ் அ லார்ஜ் இன்க்ரீஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வீட். ஸோ வீட்டோட ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாச்சு. ஸோ ஃபார்மர்ஸ் நவ் ஹேட் கிரேட்டர் அமௌண்ட்ஸ் ஆஃப் சர்ப்ளஸ் வீட் டு செல் இன் த மார்க்கெட். ஸோ அவங்க வீட்டுக்கு எடுத்துக்கிட்டது போக ஒரு மார்க்கெட்ல போய் செல் பண்றதுக்கான அதிகமான கண்டென்ட் வந்து அவங்க கிட்ட இருந்துச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்னது இந்த மாதிரி ஒரே ஃபீல்டை வச்சு நம்மளால அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னா பண்ண முடியும். அப்போதான் அதுக்காக தான் வந்தது இந்த ஹெச்ஒய் சீட்ஸ் மல்டிபிள் கிராப்பிங் இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே, ஸோ இது வந்து நம்ம நோட் பண்ணணும். அண்ட் அகைன் இங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸ் ரெக்வயர் த ஃபார்மர் டு ஸ்டார்ட் வித் மோர் கேஷ் தேன் பிஃபோர். வை? ஸோ மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட் அதாவது இந்த ஹெச்ஒய்வி இதெல்லாம் தான் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்குள்ள போறதுக்கு ஃபார்மருக்கு வந்து அதிகமான கேஷ் வந்து தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த கொஸ்டினை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அண்ட் வில் த லேண்ட் சஸ்டைன். சரி, இப்படி மல்டிபிள் கிராப்பிங் பண்றோம், ஹெச்ஒய்வி யூஸ் பண்றோம், இப்படிலாம் பண்ணும்போது அந்த லேண்ட் வந்து சஸ்டைன் ஆகுமா? அந்த லேண்டால தாங்கிக்க முடியுமா? ஸோ லேண்டுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அது வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஓகே, அதை தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ லேண்ட் பீங் அ நேச்சுரல் ரிசோர்ஸ், லேண்ட் வந்து என்னது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ். இட் இஸ் நெசசரி டு பி கேர்ஃபுல் இன் இட்ஸ் யூஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதோட யூஸ்ல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். So scientific reports indicate that modern farming methods have overused the natural resource base. So எந்த ஒரு ரிசோர்ஸா வேணா இருக்கலாம், அதை வந்து நம்ம ஓவர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா என்னதான் அது வந்து ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ நம்ம வந்து லேண்டாகவே இருந்தாலும் அதை வந்து ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இன் மெனி இயர்ஸ் த கிரீன் ரெவல்யூஷன் இஸ் அசோசியேட்டட் வித் லாஸ் ஆஃப் சாயில் ஃபர்டிலிட்டி டியூ டு இன்க்ரீஸ் த யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர். ஸோ இந்த ஹெச்ஒய்வி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஹெச்ஒய்விக்கு நம்ம என்ன கொடுக்கணும், நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், சாயில் ஃபர்டிலிட்டியோட லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அந்த சாயிலோட வளம் வந்து குறைஞ்சிட்டே போகும். Right, and also continuous use of groundwater for tube well irrigation has led to the depletion of water table. So HYV க்கு நம்ம இன்னொன்று என்ன ப்ரொவைட் பண்றோம், கண்டினியூஸா டியூப் வெல் இரிகேட் பண்ணிட்டே இருக்கோம், நிறைய நீரை வந்து கொடுத்துட்டே இருக்கோம். அப்போ நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து வாட்டர் டேபிள்ல இருந்து அங்க இருக்கிற வாட்டர் ரிசோர்ஸும் என்ன ஆயிட்டு இருக்கு, கம்மி ஆயிட்டே இருக்கு, டெப்ளீட் ஆயிட்டே இருக்கு. So environmental resources like soil fertility, groundwater are built up over years. So இதெல்லாம் திருப்பி வர்றதுக்கு என்ன ஆகும், ஓவர் இயர்ஸ், நிறைய வருஷங்கள் ஆகும். So once destroyed, it is very difficult to restore them. So நம்மளால என்ன பண்ண முடியாது, திருப்பி ரீஸ்டோர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆகும், ரீஸ்டோர் ஆகும், ஆனா என்னது ரொம்ப நாள் ஆகும். So we must take care of the environment to ensure future development of agriculture. So நம்ம future agriculture developmentக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம environment-அ டேக் கேர் பண்றதும் நமக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ that's all about this. So here ஒரு வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா the chemical fertilizers provide minerals which dissolve in water and immediately available to plants. ஸோ நம்ம நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது அது எல்லாமே ஆர்கானிக், அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து ஈஸியாக வாட்டரில் டிசால்வ் ஆகி பிளான்ட்டுக்கு வந்து இம்மிடியேட்டாக அவைலபிள் ஆயிரும். நம்ம வந்து மெடிசன் எடுத்துக்கிறோம்ல, அதே மாதிரி தான் நம்ம ஃபுட்ல இருந்து ஒரு நியூட்ரியன்ட் எடுத்துக்கிறதுக்கும் நம்ம மெடிசன் ஒரு சப்ளிமெண்ட் அதை எடுத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது வந்து சப்ளிமெண்ட், நம்மளோட ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபுட்ல இருந்து எடுத்துக்க வேண்டிய நியூட்ரியன்ஸ் லைக் தட். பட் தீஸ் மே நாட் பி ரிட்டைன்ட். ஆனால் என்ன ஆகாது, ரிட்டைன் ஆகாது, லாங் டைம்க்கு சாயில்ல இருக்காது. ஸோ அது என்ன ஆகும், அதையுமே எஸ்கேப் ஃப்ரம் த சாயில், அது வந்து சாயில்ல இருந்து எஸ்கேப் ஆயிரும். ஒன்று, ரெண்டாவது அது எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் வாட்டர், ரிவர், லேக் இது மாதிரி இடத்துல போய் பொல்யூஷனும் கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ த கெமிக்கல் ஃபர்டிலைசர் கேன் ஆல்சோ கில் பாக்டீரியா அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம் இன் த சாயில். ஸோ சாயில்ல இருக்கிற நல்ல பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம்ஸையும் சேர்த்து இது வந்து கில் பண்ணிடும். This means sometime after use the soil will less fertile. ஸோ அந்த சாயில் என்ன ஆகும், ஃபர்டிலிட்டி கம்மியாயிரும். ஸோ ஹையஸ்ட் எங்கே வந்து அதிகமாக அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்கன்னா பஞ்சாப்ல.
The continuous use of chemical fertilizer had led to degradation of soil health. Soil health வந்து அங்க degrade ஆயிடுச்சு. So Punjab farmers are now forced to use more and more chemical fertilizer and other inputs to achieve the same production level. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கம்மியான ஃபர்டிலைசர் கொடுத்து நிறைய ப்ரொடக்ஷன் எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, சாயில் ஃபர்டிலிட்டி கம்மி ஆயிடுச்சு. அப்போ இங்கே கொடுக்க வேண்டிய இன்புட் அதிகமாகுது, ஃபர்டிலைசர் அதிகமாகுது, காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் திருப்பி ஃபாஸ்ட்டாக அதிகமாயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அதனால இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற ஆம், என்னது ஒரு டிராபேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹெச்ஒய்வி யூஸ் பண்ணதோட இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நான் ஒரு கொஸ்டின் எழுத சொன்னேன்ல, அந்த கொஸ்டினுக்கு நீங்க இந்த கேஸ் ஸ்டடியை யூஸ் பண்ணலாம் இந்த கொஸ்டின். ஸோ எப்படி வந்து இப்போ மோர் கேஷோட நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வித் திஸ் வி கேன் ஸ்டாப் த கிளாஸ் ஹியர். அண்ட் 4, 5, 6, 7 வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவும் சரி, இந்த ரெண்டாவது வீடியோவும் சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.